நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு வாதம். அது கண்டிப்பாக எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்படி வந்து தவறு செஞ்சு சதி பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரபட்சமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. தமிழக வெற்றி கழகம் என்று அழைக்கப்படும் டிவிகே கூட்டம் கூடிய போது கரூரில் வந்து 41 பேர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி உயிரிழந்தாங்க. அதன் பிறகு விஜய் பற்றி கடுமையாக விமர்சனம் செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அரசியல் விட்டே போயிடணும், அவருடைய கட்சி அவ்வளோதான், அவரை பிடிச்சி உள்ளே போடணும் இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். விஜய் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிரான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. அதாவது விஜய் வந்து இதுவரையிலும் சொல்லலை, நேற்று தான் வந்து வாய் திறந்துருக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து விஜய் தரப்பு ஆட்கள் இது வந்து சூழ்ச்சி, இது வந்து ஒரு சதிவலை, இதனால் இப்படி இது நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தரப்பில் வந்து நிறைய வாதங்கள் வந்து முன் வச்சுருக்குறாங்க. இது வந்து பரபரப்பாக போயிட்டுருக்குது. எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இதுவரையிலும் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து விஜய் வந்து முதல்ல ஒரு வந்து வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்ட வீடியோவில் ரொம்பவே வருத்தம் தெரிவித்து அதுக்கு வந்து பேசியிருக்கிறார். அதாவது இதுவரையிலும் நீங்கள் வந்து பார்த்த விஜய் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் அந்த மாதிரி இருப்பார். ஆனால் வீடியோஸில் காணப்பட்ட போது பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே சோர்வடைஞ்சு ரொம்ப வருத்தத்தோட ஒரு மனவேதனையை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் சிஎம் சார் என் மேலே வந்து கோபம் வருது, அது என் மேலே காமிங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருந்தார். நான் வந்து இருக்கிறது வந்து ஒன்றா நான் வீட்டில் இருப்பேன், அதை விட்டால் ஆஃபீஸில் இருப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர், நிறைய பேர்னு சொல்கிறதுக்குள்ள சில மீடியாக்கள் வந்து என்ன கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, இது வந்து விஜய் பேசின வீடியோ வந்து கிடையாது, இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது, இது வந்து பொய்யான தகவல் பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது உண்மைன்னு சொல்லிட்டு விஜய் சார் தான் அதை பற்றி வந்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் விஜயினுடைய கட்சியில் இருக்கிற சில பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வந்து இலங்கை மாதிரி நேபாளம் மாதிரி இங்கே வந்து புரட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதை வந்து அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அது வந்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. இலங்கையிலலாம் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரிலாம் வந்து வன்முறையை தூண்டும் விதமாக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்குது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்களும் எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தீர்க்கமாக ஒருமித்த கருத்து வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நேரில் பார்த்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து நிறைய கூடுறாங்க பார்த்திங்கன்னா, அப்போ வந்து கூடும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து இடம் இல்லாதனால் மரக்கிளைகளில் வந்து நிறைய பேர் மேலே ஏறிட்டாங்க, அதுக்கு கீழேயும் நிறைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருந்தாங்க, வெயிட்டு தாங்க முடியாத உடஞ்சி விழுந்ததில் அதுலேயே நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, அங்கேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களும் சொல்லப்படுது. காலையிலேருந்து வந்து சோறு தண்ணி இல்லாமல் அவங்க பல மணி நேரம் 7-8 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுனால வெயிலில் இந்த மாதிரி இருந்தாலும் குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. ஏன்னா அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போயும் தண்ணி வாங்கி கொண்டு வர முடியவில்லை. அந்த கூட்டத்தை விட்டு வெளியிலேயே போகாத அளவு க்ரௌட் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ விஜய் சார் வந்து வராரு இல்லைங்களா, ஒரு 6-7 மணி நேரம் தாமதமாக அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா, அந்த இடத்துல வரும்போது அவரு கூட நிறைய கூட்டம் க்ரௌடும் நிறைய வந்திருக்கு. அதே நேரத்தில் வாகனங்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் அந்த ஏற்கனவே நின்றுட்டு இருந்தவங்களாம் அப்படியே நெரிச்சி எல்லாம் தள்ளியிருக்கிறார்கள். அதில் வந்து அசம்பாவிதம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எது உண்மை அப்படிங்கிறது அங்கே இருந்தவர்களே மாறுபட்ட கருத்துக்கள் தான் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பிடிக்காதவர்கள் சொல்கிறாங்க பார்த்தா, இனிமேல் விஜய் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடணும், இவர் கட்சியை தடை செய்யணும், இனிமேல் வந்து இவர் அரசியலே பண்ண முடியாது, இப்படிலாம் வந்து ஒரு புறம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு புறம் வந்து விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 முறை வந்து விஜய் கூடிய கூட்டங்களில் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது வந்து உண்மைதான். அதாவது விக்கிரவாண்டியில் வந்து 3 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம மதுரை மாநாட்டில் வந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. மீதி 9 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ கரூரில் வந்து 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது காரணம் என்ன வேணா இருக்கலாம்.
எதிர்காலத்திலேயாவது இதற்கு மேல் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து பாதுகாப்பாக எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், வரவங்களை எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் முன்னாடியே திட்டமிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ விஜயகாந்த் சார்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2005லேயே ஒரு 25 லட்சம் பேர்த்த மதுரையில் வந்து கூட்டினாரு. உயிரிழப்புகள் வந்து கிடையாது. 25 லட்சம் பேத்துக்குமே சாப்பாடு தண்ணி எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டது. அவருடைய ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் கொடுத்ததோடு சரியாது. மாநாடு முடிஞ்சு கூட அவர் வந்து சொன்னார், எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போங்க, கடைசி தொண்டம் போய் சேர்ற வரலாம் தூங்க மாட்டேன், நீங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு பத்திரமா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னார். எல்லாத்துக்கும் உணவு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு எதுவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு மேலே அது நீங்கள் பண்ணுறது தான். தண்ணி கூட இல்லாதனாலையும் ரொம்ப மயக்கமடைஞ்ச சோர்வடைஞ்ச நிலையில் அவங்க ரொம்ப கூட்டம் தள்ளுமுள்ளு அதிகமானதுனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மை எதுன்னும் வந்து தீர்க்கமாக தெரியவில்லை. அதே நேரத்தில் விஜய் பிடிக்காதவங்க கூட்டத்தில் இருந்து கல்லால் எறிந்தார்கள் அப்படின்னும் செருப்பு எடுத்து அடித்தாங்க. செருப்புலேயே வந்து ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரை பார்க்கறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர் வந்து கூடியிருக்கிறாங்க. அவர் பிடிக்காத சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செருப்பில் வந்து செருப்பு வீசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணினாங்கன்னு சொல்லப்படுது. இது மாதிரி விரும்பத்தகாத பல விளைவுகள் வந்து இது வந்து நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, விஜய் வந்து அவருடைய தொண்டர்களையும் சரி ரசிகர்களும் சரி சரியான முறையில் வந்து உயிரிழப்புகள் இல்லாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். அவங்களுக்கு தேவையான இந்த குடிநீர் வசதி இந்த மாதிரியாவது செஞ்சு கொடுங்க. சாப்பாடு இந்த மாதிரிலாம் நீங்கள் போடலினா கூட பரவாயில்ல. தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப தாகத்தோட மயங்கிய நிலையில் வந்து நிறைய பேர் இளைஞர்கள் வந்து விழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. மற்றபடியெல்லாம் வந்து நீங்கள் அதை செய்யணும் அதை செய்யணுங்கிறத கூட அடுத்த விருப்பம். இந்த மாதிரி ஒரு குடிநீர் வசதியாவது செஞ்சு கொடுக்கலாம். இது நான் வந்து மனிதாபிமானத்தோடு சொல்கிறேன். ஏன்னா உங்களை தானே பார்க்க வராங்க, நீங்கள் தானே அது செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்து கடையிலலாம் கூட வாங்கி குடிச்சிக்கலாம். அது மாதிரி கடைக்கு போக முடியாத அந்த க்ரௌட் ஓவராக இருக்கும். மத்தியானம் 12 மணியிலிருந்து சாயந்தரம் 6 7 மணி 8 மணி வரலும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 7 8 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருந்திருக்கிறது. மற்றபடி வந்து இது வந்து சதி நடந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. சதி நடந்ததாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே பாரபட்சம் இல்லாமல் அதை வந்து விசாரணை பண்ணி யார் வந்து அந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன்னாடி நின்று தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு வாதம். அது கண்டிப்பாக எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அப்படி வந்து தவறு செஞ்சு சதி பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரபட்சமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து.